செய்திகள் தொடர்கின்றன. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூச திருவிழா இன்று அனைத்து முருகன் பெருமான் கோவில்களிலும் நடைபெறவுள்ளது. பழனியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். பாத யாத்திரையாக காவடி ஏந்தி வரும் பக்தர்கள் தங்குவதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இன்று மாலை தைப்பூச தேரோட்ட விழா மிக பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடப்பட உள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள வள்ளலாரின் நினைவு இடத்தில் ஜோதி தரிசன விழா இன்று நடைபெறுகிறது. இதற்காக தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் ஏராளமான மக்கள் அங்கு வந்துள்ளனர். தைப்பூச திருவிழாவையொட்டி பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சென்னை தரமணியில் உள்ள பிரசன்ன வெங்கடாஜலபதி ஆலயத்தில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு 10ஆம் ஆண்டு பால்குட அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல நெல்லையை அடுத்த திருவெங்கடநாதபுரத்தில் அமைந்துள்ள வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருச்செங்கோடு சிஎச்பி காலனியில் அமைந்துள்ள ஐயப்பன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் ஐயப்ப பக்தர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே உள்ள மொண்டிப்பாளையத்தில் உள்ள வெங்கடேச பெருமாள் கோவில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். இதனிடையே நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள மணக்குடி கிராமத்தில் கூத்த பெருமாள் கோவிலில் திருப்பணிகள் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே காட்டா மணக்கு விதையை சாப்பிட்ட பள்ளி குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சாத்தூர் அருகே வெங்கடாச்சலபுரம் கிராமத்தில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிக்கூடம் செயல்பட்டு வருகிறது. இங்கு பயிலும் மாணவர்கள் சிலர் மதிய இடைவேளையின் போது பள்ளியின் அருகிலிருந்த காட்டா மணக்கு விதையை சாப்பிட்டுள்ளனர். அப்போது பள்ளி முடிந்து வீடு திரும்பிய சுமார் 10க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அடுத்தடுத்து மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையறிந்து அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் மயக்கமடைந்த மாணவர்களை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். நாங்கள் ஏதோ காய தின்னுட்டாங்க, அதனால் வயிற்றோட்டம் வாந்தி வருது அப்படின்னு எனக்கு ஃபோன் வந்தது. நான் போனேன். இதே மாதிரி 10-15 பிள்ளைகள் இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொன்னாங்க. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆயிரக்கணக்கான சத்துணவு பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், பணி மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு அரசு சலுகைகளை வழங்க கோரி அனைத்து மாவட்டங்களிலும் சத்துணவு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சத்துணவு பணியாளர்களுக்கு அரசு வழங்கும் எந்த சலுகைகளும் வழங்காமல் மாவட்ட ஆட்சியர் புறக்கணித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட அனைத்து அரசு சலுகைகள் வழங்கக் கோரி ஆயிரக்கணக்கான சத்துணவு பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியருடைய நலனில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய நிலைமையை கடந்த 5 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் பயனில்லாததால் மாவட்ட ஆட்சித்தலைவர் சத்துணவு ஊழியருடைய நியாயமான கோரிக்கையை உணர்ந்து அந்த மகஜரை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்படி மகஜரை பெறவில்லை என்றால் சத்துணவு ஊழியர்கள் எந்நேரமானாலும் இருந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரடியாக பார்த்து பேசாமல் செல்வதில்லை என்று முடிவோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்திற்குள் அமர்ந்திருக்கிறோம் என்ற விஷயத்தை தெரியப்படுத்திக் இதில் திருப்பூர், தாராபுரம், வெள்ளக்கோயில், உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட திருப்பூர் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து 1500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அருப்புக்கோட்டைக்கு வருகை தரும் கேப்டன் விஜயகாந்திற்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்க அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற தேமுதிக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வரும் 12ஆம் தேதி அருப்புக்கோட்டைக்கு செல்ல உள்ளார். இதையொட்டி அருப்புக்கோட்டையில் தேமுதிக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கழக சட்டமன்ற கொறடா வி.சி. சந்திரகுமார் தலைமையில் நடைபெற்றது.
கூட்டத்தில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்துக்கு சிறப்பான வரவேற்பு கொடுப்பது எனவும் திரளான தொண்டர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் விருதுநகர் மாவட்ட பொறுப்பாளர் வைரமுனி மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மர்மமான முறையில் புள்ளிமான் ஒன்று இறந்து கிடந்தது குறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் தாடிக்கொம்பு தேசிய நெடுஞ்சாலையில் இன்று காலை 2 வயது மதிக்கத்தக்க ஆண் புள்ளிமான் ஒன்று மர்மமான முறையில் இறந்து கிடந்தது. அதை பார்த்த அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் புள்ளிமானை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வனத்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மலை ரயிலுக்காக திருச்சி பொன்மலையில் தயாரிக்கப்பட்ட 4 புதிய நீராவி என்ஜின்கள் வழியனுப்பும் விழா நடைபெற்றது. திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனை 80 ஆண்டுகள் வரலாற்று சிறப்பு பெற்றதாகும். இங்கு ரயில் என்ஜின்களுக்கு பராமரிப்பு மற்றும் புனரமைப்பு பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நீலகிரி மலை ரயிலுக்கு புதிதாக 4 புதிய நீராவி என்ஜின்களை பொன்மலை ரயில்வே நிர்வாகம் தயாரித்துள்ளது. இதைத் தொடர்ந்து வெற்றிகரமாக தயாரிக்கப்பட்ட நீராவி என்ஜின்கள் பொன்மலையிலிருந்து நீலகிரி மலைக்கு வழியனுப்பு விழா நடைபெற்றது. இதில் ரயில்வே அதிகாரிகள் கலந்து கொண்டு நீராவி என்ஜினை வழியனுப்பி வைத்தனர். லோகோமோட்டிவ் இன்னைக்கு இனாகரேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஒரு லோகோமோட்டிவ் முதல்ல இனாகரேட் பண்ணியிருக்கோம். இது 2வது லோகோமோட்டிவ். இன்னும் 2 லோகோமோட்டிவ் கட்டி முடிப்போம். தாய்லாந்தில் கோலாகலமாக நடைபெற்ற வான வேடிக்கை திருவிழா. ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.